நார்மலாக வந்து முதல் எடுத்தோடனே தங்கமே வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு பார்ட் ஆஃப் இருக்கணுமானா அண்ட் ஆன்சர் இஸ் எஸ். நான் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில். நான் அது சீட்டு கட்டி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆபரண தங்கமாகவே வாங்குறது பெட்டரா, இல்லை நான் டிஜிட்டலில் கோல்ட் பீஸ் அதில் ETF போகிறதா பெட்டரா? இப்போ ஆபரண தங்கமாக வாங்குறீங்க அப்படின்னா ஆபரண தங்கம் வாங்குனீங்கன்னா அதை வந்து கன்சியூம் பண்ணணும், அதை வந்து ஆபரணமாக நீங்கள் போடணும். ஆனால் அந்த போடுறப்ப என்ன ஆகும்னா, இப்போ தங்கம் உச்சத்தில் இருக்குது, நான் வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது என்னால் தொட முடியல. தங்கத்துக்கு மாற்றா நான் வேறு என்ன பண்ணலாம்? இதில் வந்து இப்போதைக்கு நம்ம சேஃப்டி அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் வாங்கணுமானா தங்கம் வந்து இப்போ நீங்கள் நான் ரேஷியோ மாதிரி தான் சொல்லுவேன், அதை 2 வாங்கினீங்கன்னா அதை 1 வாங்கி வச்சுக்கோங்க. சரி, ஓகே சார். இப்போ தங்கமா வெள்ளியானா என்னதான் இருந்தாலும் தங்கம் தான். தங்கம் பீக்கிக்கு போயிடுச்சு, வெள்ளி போகும்ட்டு இப்போ போய் வாங்கலாமா? மேஜிக் 20 தமிழர்களுக்கு வணக்கம். மேஜிக் வெல் சீரிஸ்க்கு உங்களையெல்லாம் வரவேற்கிறது நான் விஜய் ராவணன். வெண்ணெய் முட்டும் தங்கம் விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தங்கத்தோட விலைங்கிறது வெண்ணெயெல்லாம் முட்டி கிழிச்சு எரிஞ்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த விலையேற்றம் அப்படின்றது எப்போ நிதானத்துக்கு வரும், இல்லை இந்த விலை ஏறிக்கிட்டே போகுமா? ஸோ இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அந்த லாபங்கிறது கிடைக்குமா அப்படின்றத தங்கத்தை பற்றின நிறைய சந்தேகங்களை நமக்கு இன்னைக்கு கூட நஃபா ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் மிஸ்டர் செந்தில் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். தங்கம் வந்து கடந்த 2 வருஷமாக ஒரு 40 to 45% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அப்போது தங்கம் வந்து எனக்கு அடுத்த 2 வருஷமும் இந்த ரிட்டர்ன் கொடுக்குமா? இப்போ நான் நம்பி அதில் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை எப்படி? இப்போது முதல் எடுத்தோடனையும் தங்கம் லாஸ்ட் 2 வருஷமாக நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது உண்மைதான். அது ஏன்னு பார்த்தோன்னா, எப்பயுமே தங்கம் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா தங்கம் விலை எப்போ ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் எப்போ வந்து அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கோ அப்போ வந்து தங்கத்தின் மேலே ஒரு அதிகமான விருப்பு வரும் மக்களுக்கு. ஏன்னா வந்து கடைசியாக வந்து நார்மலாக வந்து ஒரு அசெட்ஸை தான் பணம் சேஸ் பண்ணும், அந்த எந்த அசெட்டுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அன்சர்டனிட்டியாக இருக்க டைமில், அதாவது ஒரு எதுவுமே வந்து கிளாரிட்டியே இல்லாத நேரத்தில் மக்கள் வந்து சேஃப்டியை நோக்கி ஓடுவாங்க. அந்த சேஃப்டியை நோக்கி ஓடும்போது வந்து தங்கம் வந்து ஒரு சேஃப்டியான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதனால வந்து தங்கம் விலை ஏறும். எப்போ ரொம்ப நம்ம யுஃபோரிக்காக இருக்கும், எப்போ எக்கானமி ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே அன்சர்டனிட்டியே இல்லை அப்படின்னா அப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் இஸ் த பெஸ்ட் அசெட் கிளாஸ் மாதிரி வரும் ஒரு வருஷமும் எடுத்து பார்த்தா. ஸோ ஈக்விட்டிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் அக்ராஸ் த குளோப் சொல்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக இருந்தது வந்து நம்பர் 1 வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அன்சர்டனிட்டி. ஏன்னா வந்து நிறைய டிஸ்ரப்ஷன் இருந்தது, சப்ளை செயினில் டிஸ்ரப்ஷன் இருந்தது, மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸில் டிஸ்ரப்ஷன் இருந்தது. அதே மாதிரி வந்து இது ரஷ்யா உக்ரைன் கிரைசிஸ் இருந்தது. ஸோ அதனால் அன்சர்டனிட்டி அதிகமாக இருந்தனால மக்கள் வந்து சேஃப்டியை நோக்கி ஓடுறதுனால, சேஃப்டியில் பணம் போடுறதுனால, சேஃப்டிங்கிறது ஒன்று அந்த கோல்டு அசெட்ஸ் வந்து சேஃப்டியான அசெட்ஸ். ஸோ அதை நோக்கி போடுறதுனால தங்கத்தின் மதிப்பு ஏறிட்டே இருந்துச்சு. இன்னொன்று வந்து தங்கத்தை வந்து ஒன்று மக்கள் கன்சியூம் பண்ணுறது வந்து ஒரு வகையான தங்கம் கண்டிப்பாக ஆபரணத்துக்காக, அழகு பொருட்களுக்காக. இன்னொன்று வந்து ஒரு கண்ட்ரி சென்ட்ரல் பேங்க் வந்து தங்கமும் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கரன்சியில் வந்து வாலெட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செட்டு வந்து அதர் கரன்சிஸ் வச்சுருப்பாங்க, ஒரு செட்டு வந்து தங்கம் வச்சுருப்பாங்க, ஒரு செட்டு வந்து மற்ற குளோபல் கரன்சிஸ் எல்லாமே பெக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து சில கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய கால் எடுத்து நார்மலாக US$ ஒரு ரிசர்வ்ஸாக வச்சுருப்பாங்க. இப்போ சில இந்த அன்சர்டனிட்டினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில கண்ட்ரிஸ் வந்து $க்கு பதிலாக கொஞ்சம் $, கம்மி பண்ணிட்டு அல்லது அந்த அளவுக்கு ஏற்றாமல் தங்கத்தோட விகிதத்தை ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க பை பண்ணுறதுனால தங்கத்தோட மதிப்பு வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு. ஓகே. 2. அப்புறம் 3வது வந்து அந்த ETFஸ்ன்னு சொல்லுவோம். ETFஸ்னால் வந்து ஃபிசிக்கலாக தங்கம் வாங்காமல் டிஜிட்டல் முறையில் தங்கம் வாங்குறது. ஸோ அவங்க ETFs வாங்குறதுனால ETF ஃப்ளோஸ்ன்னு சொல்லுவோம். ETFs வாங்குறப்போ அந்த தங்கம் வாங்குறப்போ அதுக்கு அகைன்ஸ்டாக அவங்க வந்து கோல்டு வாங்கி வைக்கணும். இப்போ டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து அதிகமாக ETF ஃபாலோ பண்ணுறதுனால அதுக்கு அகைன்ஸ்டாக கோல்டு சில கண்ட்ரிஸை இன்க்ளூடிங் எல்லா கண்ட்ரி இந்தியாவும் சேர்த்து, ஸோ அதெல்லாம் தங்கம் வாங்கியிருக்கப்போ அதுவும் வந்து தங்கத்தோட மதிப்பு ஏறுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் காரணங்கள், இதெல்லாம் பழைய காரணங்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் இப்போ தங்கம் வாங்கலாமா, அடுத்த 2 வருஷம் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து முதல் எடுத்தோடனே தங்கமே வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு பார்ட் ஆஃப் இருக்கணுமானா அண்ட் ஆன்சர் இஸ் எஸ். ஆனால் அதையே மொத்தமாக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் நோ. அந்த விகிதம் எப்படி இருக்கணும்னா 5 to 10% இருக்கலாம். 5 மொத்த போர்ட்ஃபோலியோ. என்னோட $100 என்னோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னா 5% வந்து தங்கம், $5 தங்கம் வச்சுக்கலாம், இல்லை அதிகபட்சமாக $10 தங்கம் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே வச்சா நாமினலாக ஓவரால் பீரியட் ஆஃப் டைம் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஆப்டிமலாக இருக்காது.
ஸோ ஆப்டிமலாக இருக்காதுங்கிறதுனா இன்னொரு அதிகமாக பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ எல்லா அசெட் கிளாஸும் ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும், மீன் ரிவர்ஷன் சொல்லிட்டு. அதாவது ஒன்றும் இல்லை, மேலே போகிறது கீழே வரும், கீழே வர்றது மேலே போகும். ஸோ இதெல்லாம் வச்சு கோர்வையாக பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தங்கத்தில் வந்து அலோகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவசரப்பட்டு ஒரே நேரத்தில் இப்போ வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் கிடையாது, நோ. பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கலாமான்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக இப்போ வந்து யூனிட்ஸாக வாங்க முடியும் இடிஎஃப்ஸ் மூலமாக, ஃபிசிக்கல் கோல்டு மூலமாக, அது டிஜிட்டல் கோல்டு மூலமாக. அதுலேயே நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சிங்க வந்தீங்கன்னா கீழே வரும்போது நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால அதே நேரத்தில் மேலே போச்சுனால நான் ஏதாவது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேங்கிறத ஒரு இது ஃபீலிங் இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது வந்து ரைட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமே தவிர மொத்தமாக நான் இன்னைக்கு வாங்குறது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. சரி, இப்போ வாங்குறத பற்றி சொன்னீங்க. இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில். நான் அது சீட்டு கட்டி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆபரண தங்கமாகவே வாங்குறது பெட்டரா, இல்லை நான் டிஜிட்டலில் கோல்ட் பீஸா இல்லை இடிஎஃபாக போகிறதா பெட்டரா? ஓகே, நீங்கள் வந்து இப்போது டிஜிட்டலாக கட்டிட்டு ஆபரண தங்கமாக வாங்குறதுனா, ஆபரண தங்கம் வந்து நீங்கள் திருப்பி இப்போது அது கடைசியாக வந்து மதிப்பதை வச்சு தான் பார்க்க முடியும், வேல்யூவை வச்சு தான் பார்க்க முடியும் நம்ம டெசிஷன் கரெக்டாக தப்பான்னு. இப்போ ஆபரண தங்கமாக வாங்குறீங்க அப்படின்னா, ஆபரண தங்கம் வாங்குனீங்கன்னா அதை வந்து கன்சியூம் பண்ணணும், அதை வந்து ஆபரணமாக நீங்கள் போடணும். ஆனால் அந்த போடுறப்ப என்ன ஆகும்னா, அந்த பொருள் வந்து தங்கம் வந்து அந்த பொருளாக மாறும்போது அதில் வந்து சில சேதாரங்கள், சில கூலிகள்லாம் இருக்குது இல்லையா, அதாவது மேக்கிங் சார்ஜஸ் அண்டு அதாவது இந்த சார்ஜஸ் சேதாரம்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 5 to 10% கம்மியாகலாம். ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் அதாவது கோல்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறப்போ ஒரு 10 கிராம் அல்லது 20 கிராமுக்கு வந்து பணம் கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்கள் கோல்டாக நீங்கள் வந்து ஆபரணமாக போட்டிருக்கும் போது அது வந்து 18 கிராமாக இருக்கலாம். ஸோ அப்போனா அந்த 2 கிராம் வந்து போச்சுன்னு தான் அர்த்தம் இல்லையா. ஆனால் அதுக்கு பதிலாக ஆபரணமாக மாறிடுச்சு. ஆனால் ஆபரணமாக மாறணும்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும், அந்த விலை தான் நீங்கள் அந்த 2 கிராம். ஸோ இப்போ உங்களோட கன்சம்ஷன் வந்து ஆபரணமா இல்லை நான் சேமிப்பாங்கிறது தான். உங்களோட இன்டென்ஷன் வந்து சேமிப்பாக இருந்தால் ஆபரண தங்கம் வேணான்னு சொல்லுவேன், டிஜிட்டல் கோல்டாகவே வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு ஆபரணம் தான் வேணும், ஏன்னா ஆபரணத்தை நான் வந்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனசில் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆபரண தங்கம் வாங்கிக்கலாம். ஆனால் சேமிப்பு தான் உங்களோட நோக்கமாக இருந்ததுன்னா கோல்டாகவே வச்சுக்கிறது தான் சிறப்பான வழி. ஆபரணமாக மாற்றுறது வந்து பெரிய சூத்திரமான வழி இல்லை. ஓகே, இப்போது தங்கம் உச்சத்தில் இருக்குது. தினமும் காலையில் 10 மணிக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும், உச்சத்தில் தங்கம் விலை அப்படின்னு. உச்சத்தில் இருக்கிறது ஏன்னா இப்போ நான் வந்து யோசிப்பேன், எனக்கு வந்து அந்த மந்த்லியில் நான் எப்போ வேணால் சீட்டு கட்டலாம், குறையும் போது கட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இப்போ உச்சத்தில் இருக்க தங்கம் எப்போ குறையும்? இப்போ ஒரு இந்த சர்டனிட்டி வந்துச்சுன்னா குறையுமா எப்படி? கண்டிப்பாக சர்டனிட்டி வந்ததுன்னா குறைய தான் செய்யும் தங்கம். ஏன்னா எப்போல்லாம் அது எப்போ வரும், அந்த சர்டனிட்டி எப்போ வரும்னு கரெக்டாக யாருக்குமே வந்து துல்லியமாக சொல்ல தெரியாது. எல்லாமே டைரக்ஷனலாக தான் பார்க்க முடியும். அதாவது நான் வந்து இந்த இடத்துக்கு போய் சேருவேனா அப்படிங்கிறது தான் கேள்வியை தவிர எக்ஸாக்டாக எத்தனை நிமிஷம் எத்தனை நொடியில் போவேங்கிறது கேள்வி கிடையாது. அதாவது அதுக்கு பதில் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த இடத்துக்கு என்னால் போக முடியுமானா போக முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ அன்சர்டனிட்டி பீக்காக இருக்கும்போது ஒரு 6 மாதம் to 1 வருஷத்துக்குள்ள ஓரளவுக்கு எல்லாமே கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டுக்குள்ள வருங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி அடைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து தங்கம் விலை குறையும். எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையலைன்னா தங்கம் விலை இங்கே நிற்கலாம், இல்லை இங்கேருந்து மேலேயும் போகலாம். ஸோ அது வரைக்கும் உச்சம் தான், அது வரைக்கும் உச்சத்தில் தான் இருக்கும். இல்லை அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 5 to 10% வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தால் மட்டும்தான் அதுக்கு அவுட்கம் வரும். அந்த ஈவெண்ட் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் அதுக்கு ப்ராபபிலிட்டி தான் பார்க்க முடியும். அந்த ப்ராபபிலிட்டியை பார்த்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிக்கலாம். இப்போ தங்கம் உச்சத்தில் இருக்கு, நான் வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது என்னால் தொட முடியல, தங்கத்துக்கு மாற்றா நான் வேற என்ன பண்ணலாம்? ஓகே, நார்மலாக வந்து ஒரு விதி இருக்குது. அதாவது நாங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்லாம் பார்க்குற விதி எதுனா கோல்டு டு சில்வர் ரேஷியோன்னு ஒன்று பார்ப்போம். ஓகே, கோல்டுக்கும் அதாவது 1 கிராம் கோல்டுக்கு எத்தனை கிராம் சில்வர் வாங்க முடியும் அப்படிலாம். ஸோ கோல்டை வந்து சில்வரால் வகுத்துடலாம். கோல்டு விலை சில்வர் விலையால் வகுத்துட்டா ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோ வந்து 100 இயர்ஸாக பிளாட் பண்ண சார்ட்ஸ்லாம் இருக்கு. அது வந்து மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப மேலே இருந்ததுன்னா, அதாவது கோல்டு முதல்ல நார்மலாக ஏறிடுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி சில்வர் ஏறி இருக்கு. இது வந்து பாஸ்ட் விதிகள், பழைய ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தா நீங்கள் கோல்டுக்கு மாற்று கருத்தா வந்து நீங்கள் சில்வரை பார்க்கலாம். சில்வரை வாங்கி, அதாவது முதலீட்டுக்காக சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் ஆபரணமாக பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து சில்வர் ரீப்ளேஸ் பண்ணுமா? கிடையாது, பண்ண முடியாது. ஏன்னா கோல்டுக்குன்னு ஒரு மதிப்பு ஆபரணத்துக்குன்னு இருக்கு. அது வந்து ஏன்னா அது வந்து ஒரு காணும் பொருள். ஏன்னா நம்ம ஆபரணம் போடுறதே வந்து அடுத்தவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க, பெர்செப்ஷன் தான் அது. என்ன தங்கமா அதுக்காக தான் போடணும். அதனால வந்து முதலீட்டுக்குங்கிறதப்போ நீங்க வந்து கோல்டு மேல போயிருச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்றதுக்கு நீங்க வந்து
சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அது மாற்றம். ஸோ தட் அந்த முதலீடு வந்து அந்த பெர்சன்டேஜ் விகிதம் வந்து இதுலயும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ தங்கம் ஏறிடுச்சு, இப்போ அதை ஃபாலோ பண்ணி வெள்ளி ஏற போகுது, இல்லை ஏறிடுச்சா? வெள்ளியும் பாதி ஏறிடுச்சு. ஸோ தங்கம் ஏறி வெள்ளி ஏறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ அடுத்த ரெண்டும் நெக் டு நெக் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தான் கேப் இருக்கு. முன்னாடி ரொம்ப கேப் இருந்தது. ஒரு 6 மாசம் முன்னாடி இதே கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா பயங்கரமான கேப் இருந்தது. இப்போ வந்து அந்த கேப் ரொம்ப கீழே இருந்துச்சு வெள்ளி. ஆமா, வெள்ளி கீழே இருந்தது. அதாவது தங்கத்தோட விலை அளவுக்கு சில்வர் ஏறல. ஓகே. இப்போ வந்து ஏறி சில்வர், அதாவது இப்போ லாஸ்ட் 6 மாசத்துல தங்கத்தோட பெர்சன்டேஜ் ஏறினதையும் சில்வர் பெர்சன்டேஜ் ஏறினதையும் பாத்தீங்கன்னா சில்வர் பெர்சன்டேஜ் ஏறினது அதிகம். ஏன்னா சில்வர் வந்து கேட்சப் ராலின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த கேட்சப் ராலி நடந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு கேப் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ அடுத்து 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒண்ணு வந்து தங்கம் இன்னும் ஏறலாம். அப்படின்னா இது பிடிக்கிறதுக்கு சில்வர் ஏறும். இல்ல தங்கம் கீழே விழுகலாம், ஆனா சில்வர் அங்கேயே நின்றும். ஏன்னா இல்ல தங்கம் விழுகணும்ல, அந்த கேப் ஃபில் ஆகணும் இல்லையா? ஓகே ஓகே. இல்ல தங்கம் ரொம்ப விழுந்துச்சுன்னா சில்வர் அதுக்கப்புறம் விழுகும். ஸோ இதுல வந்து இப்போதைக்கு நம்ம சேஃப்டி அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் வாங்கணுமானா தங்கம் வந்து இப்போ நான் ரேஷியோ மாதிரி தான் சொல்லுவேன். அதை 2 வாங்கினீங்கன்னா அதை 1 வாங்கி வச்சுக்கோங்க. ஓவராலா 5% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அல்லது 10% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து சேஃப்டியாகவும் இருக்கலாம், ரிட்டர்னே ஆப்டிமைஸ் பண்ணிடலாம், எதையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம எங்க இதில் வந்து ஃபோமோன்னு ஒன்று சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அதை மிஸ் பண்ணிட்டோம், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாத இதுவும் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு நல்ல முடிவு, ஆப்டிமல் முடிவுன்னா 2க்கு 1 அப்படின்னு வாங்கி வச்சுட்டு ஸ்லோவாக வந்து வாங்குறது தான் ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. சரி, ஓகே சார். இப்போ தங்கமா வெள்ளியானா என்னதான் இருந்தாலும் தங்கம் தான். இப்போ தங்கம் பீக்கு போயிடுச்சு, வெள்ளி போகும்ட்டு இப்போ போய் வாங்கலாமா? நான் தான் சொல்கிறேன், திருப்பி வேறு விதமாக சொல்லலாம்னா, நீங்கள் வெள்ளி வாங்கலாமா, ஆன்சர் வந்து எஸ்ஸா நோவானா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். வாங்குறத வந்து பொறுமையாக வாங்குங்க, மொத்தமாக வாங்க, ஒரேடியாக போய் குதிச்சிடாதீங்க. ஏன்னா இதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குமானா ஆன்சர் வந்து கிடைக்கும். ஏன்னா செர்டனிட்டி வந்துருச்சுன்னா தங்கம் விலை இறங்கலாம், தங்கம் விலை இறங்குச்சுன்னா வெள்ளி விலையும் இறங்கலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது வந்து பெட்டர் ஸ்ட்ராட்டஜி, ரதர் தென் ஒரே ஸ்லாட்டில் வாங்குறது பெட்டர். ஓகே சார், தேங்க்யூ சார். தங்கமா வெள்ளியா அப்படின்னு நம்ம ரொம்ப நேரம் பேசணும். ஸோ நீங்களும் உங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணீங்க. ஆடியன்ஸ்க்கு அது தங்கமான இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.